சரிகம பதனிசே கபக் 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 கப ஜல்சே. இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படிங்களா? காலந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி டிடிசியில் கிராஸ் டாக்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி பாடும்போது ஒரு சிங்கர் இருக்காங்க, அனிதா அப்படின்றவங்க. பல குரலில் பாடுவாங்க. கிட்டத்தட்ட 16 மியூசிக் டைரக்டர் கிட்ட பாடிருக்காங்கன்னு சொல்லிட்டு முந்தானே தான் பிக் எஃப்எம் கேட்கும்போது எனக்கே தெரியும். அவங்க கிட்ட வந்து நம்ம கிராஸ் டாக் பண்ணோம். அப்போ நான் தான் தேவி ஸ்ரீ பிரசாத் பேசுகிறேன் அப்படின்னு நம்பல அவங்க. அப்புறம் சரிகம பதனிசே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பாட்டை பாடணும்னு செம்மையாக பிலீவ்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட அவங்க வந்து கிராஸ் டாக்ல சொன்னா அதமாக பேசினாங்க. அது எதுக்கு இப்போ திடீர்னு சொன்னோன்னா, ஆஃபீஸில் நாங்கள் இந்த விளையாட்டு நீ விளையாடினோம், பழைய கிராஸ் டாக்ல என்னெல்லாம் பேசணும் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனமே இருக்காது அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு நான் பேசுறது. அந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நேர்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்காக நீ பெற்றா இருக்கிறது மட்டக்கிழமை சட்ட சாயங்காலத்தில் டிடிசி. ஏன் வேறு எதுவும் உருப்படியாகவே இல்லைன்றீங்களா? பக்கத்து எஃப்எம்ல போய் கேளுங்களேன் என்ன உருப்படியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஒருத்தன் வருவான், பேம் 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 மியூசிக் போட்டு எஸ்எம்எஸ் அனுப்புங்க நேர்களேன்னுவான். இன்னொருத்தன் வருவான், உடனே கால் பண்ணுங்க நேர்களேன்னுவாங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் இருக்கிற பகை எப்படி தீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணுற மணி வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் தான் நம்ம நாடே விழிச்சுமாகும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் கால் பண்ண தேவையில்லை, எஸ்எம்எஸ் அனுப்ப தேவையில்லை, எதுவுமே உட்காந்த இடத்துல ஜாலியாக போகும்போது என்ன பண்ணுறது எதாவது கேட்டு போனல அதுக்கு தான் நான் பேசினே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சென்னையே தமிழ்நாடே பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சினிமாலாம் கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் எங்கள் காலேஜில் படிக்கிற பொண்ணுங்களாம் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு 24-25 ரூல்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க நோட்டீஸ் போர்டில். ஏதோ ஒரு பையன் அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு ஐயோ ஜம்மு தமிழ்நாடு காலேஜில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்கள நாளையில் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பரபரப்பான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சப்போஸ் உங்கள் குழந்தைங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்குது அப்படின்னா வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்க காலேஜ் போகுதா இல்லை பாகிஸ்தானில் இருக்கிற ஜெயிலுக்கு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் ஆல் தி மோர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்துக்கு பையனா சமத்து பண்ணா சுச்சு மிஜிக்கி அப்படின்ற சம்பஜலைகளுக்கு இது டிடிசி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர். நான் சொல்வது அனைத்தும் உண்மை, கற்பனை அல்ல. இது யார் மனதையும் புண்படுத்தும் இல்லை, கொஞ்சம் பேர் மனதை புண்படுத்தும். ஆனால் அந்த கொஞ்சம் பேர் யார் அப்படின்னா காலேஜ் வச்சிருக்கிற ஓனர் தான். ஆனால் கேட்டுட்டு இருக்கிற உங்களையோ பேசிட்டு இருக்கிற என்னையோ புண்படுத்தும் அப்படின்றதோட கடுப்பேற்றும் அப்படின்றது வந்து நிதர்சனமான உண்மை. 92.7 பிக் எஃப்எம் பாலாஜியோட டேக்டிசி கேட்டுன்னு இருக்கும்போது இந்த டேக்டிசியாவே ஏற்றுக்க முடியாத நிறைய விஷயம்லாம் நம்ம சுற்றி நடக்கும்ல. அந்த மாதிரி நீ காலங்காத்தால ஒரு விஷயங்கள் இன்ஃபேக்ட் நேற்று சாயங்காலமே ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில். இன்ஃபேக்ட் சென்னையில் இருக்கிற ஒன் ஆஃப் த மிகப்பெரும் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னாலே வாழ்க்கை செட்டில்டு ஒரு இடத்துல வீடு கன்ஃபார்ம் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே வந்து பயங்கரமாக ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜ்ன்ற ஒரு காலேஜில் வந்து ரூல்ஸ் வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சிருக்காங்க. பொண்ணுங்களுக்கான ரூல்ஸை வந்து யாரோ அதை ஃபோட்டோ எடுத்து இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஊர் உலகமே ஐயோ தமிழ்நாடா தாலிபானா அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் வந்து ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க கொஞ்சம் பரிதவிச்சிட்டாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா வந்து ஆச்சரியமே எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் சீனியர் அண்ணாலாம் இருப்பாங்களே, அண்ணா இன்ஜினியரிங் காலேஜா அடைய அண்ணா கேட்குற ஸ்கூல் எதனால பொண்ணுகிட்ட பேசுவோம் அங்கே போனதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இந்த பட்டன் ஒரு 50 வாட்டி அமுக்குவாங்க. அப்புறம் நான் படிக்கிற காலத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற இளம் வாலிபர்கள் வரைக்கும் யார் இந்த இன்ஜினியரிங் காலேஜெலாம் போய் சேர்ந்தாலும் அவங்க வந்து கோ த்ரூ பண்ணுற ஒரு சாதாரண விஷயம் தான். வெளியில் தெரியும் போது தமிழ்நாடு தாண்டி வேற ஒரு ஊருக்கு போகும்போது என்னது இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கர வெறுக்கத்தக்க ரியாக்ஷன்லாம் கொடுத்து அதை பற்றி தான் நீ பேச போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒரு பொண்ணா அந்த காலேஜில் போய் யாராவது சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்க நல்ல இங்கே எங்கடி வாங்கின ஜிமிக்கி அப்படின்னு கேட்குற மாதிரி தொங்குற ஜிமிக்கி போட்டால் அப்படியே காதை பிடிச்சி கடிச்சு வச்சிருவாங்க எங்கடா. ஏன்னா அந்த காலேஜோட ரூல் நம்பர் எத்தனாவது எங்கே இருக்குங்க படிக்கிறேங்க எக்கத்தனமாக இருக்குது. ரூல் நம்பர் 5 வந்து நோ பிக் சைஸ் ஸ்டட் ஆர் ரிங். அதாவது பெருசாக தொங்கட்டா மாதிரி எதையுமே காலேஜுக்கு காதில் போட்டுக்கலாம். ஆமாம் நல்லது தானே, தொலைச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, காலேஜுக்கு எதுக்கு தொங்கட்டான்றீங்களா? கரெக்ட் தான் அங்கிள். நோ ஜீன்ஸ் பேண்ட் அலௌடு. ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் அப்படி தான்டா, அதுக்கு தான் அந்த லெகின்ஸ்லாம் வந்திருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குன்றீங்களா? நோ லெகின்ஸு டைட் பேண்ட்ஸு டைட் டாப்ஸ் அலௌடு. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு இல்லையா அப்போ பட்டியாலா அனார்கலி அப்படின்ற மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளாக எதுவும் ரிவீலிங்காக இல்லாமல் ஒரு ட்ரெஸ் போட்டு அனுப்பலாம்னா நோ பட்டியாலாஸ் அனார்கலிஸ். அதுக்கப்புறம் வந்து ஐ ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் வித் நெட்டட் டிசைன்ஸ் அண்ட் ஆல் நாட் அலௌடு. ஸோ ஒரு பொண்ணு காலேஜுக்கு போய் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னாலே வந்து எதுப்படி வாங்குறது, என்ன துணியில் வாங்கணும், என்ன மெட்டீரியலில் போட்டால் ஸ்கூலில் காலேஜில் விடுவாங்க, இல்லைனா எப்போ வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு எதுவுமே தெரியாதுல்ல. ஒரு காலேஜுக்கு போகிற பொண்ணு அவள் போடுற ட்ரெஸ்ஸு ஐயோ மிஸ்ஸுக்கு பிடிக்கணுமே, சாருக்கு பிடிக்கணுமே, கரஸ்பாண்டனுக்கு பிடிக்கணுமேனு யோசிச்சு போட ஆரம்பிச்சா அப்புறம் எப்படி போட முடியும் அந்த பொண்ணால்? இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் தான், முதல் 3 ரூல் தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ரூலாக வச்சு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்தம் இந்த மாதிரி பெண்களுக்கு 25 ரூல்ஸ் போட்டு ஒரு பிரிண்ட் அவுட் இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் இது, இதை தவிர நிறையா இருக்குது. மூக்க 3 வாட்டி தான் சொரியணும். அதுக்கப்புறம் வந்து தும்மும் போது அச்சு அப்படின்னு பண்ணக்கூடாதான், ஏன்னா அச்சு கிடையாது, இப்போ வோடஃபோன் அப்படின்றது அந்த மாதிரி என்னடா பைத்திய மாதிரி அந்த பைத்திய மாதிரி தான் எல்லா ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் வேறு தைரியமாக எடுத்து பெருமையாக ஒட்டிருக்காங்க அந்த காலேஜில். அங்கே சீட்டு கிடைச்சா வர நம்ம சந்தோஷப்படும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி நிறைய திடிக்கும் ரூல்ஸ்லாம் வெயிட்டிங். இது டேக் டிசி வித் பி பாலாஜி ஆஃப் தி நாட் டேக் டிசி அண்ட் ஆல் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஹாப்பி பர்த்டே வந்தால் செம்ம சந்தோஷமாக இருக்கும்ல. முன்னாள் லைன் தூக்கமே வராது. புது ட்ரெஸ்ஸை போட்டு நாளைக்கு அசம்பிளியில் நிற்க வச்சு நம்மளுக்கு பாடுவாங்க ஹாப்பி பர்த்டே டு. அதெல்லாம் பாட்டு கிளாஸில் யாருமே நம்மளை திட்ட மாட்டாங்க. மிஸ் எல்லாம் டுடே இஸ் யுவர் பர்த்டே ஓகே சிட் அப்படின்றவாங்க. சாக்லேட் கொடுத்தோன்னா அவள் தான் ஹோம்ஒர்க் பண்ணாமல் போகலாம், தைரியமாக போகலாம். அன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம தான் ராஜா.
அதில் ஏதாவது ஒரு பர்த்டே நம்மளுக்கு மறக்க முடியாத பர்த்டேவாக இருக்கும். ஏன்னா அந்த பர்த்டே போது ஏதாவது ஒரு சிறப்பான எனக்கு என்னென்னா வந்து நான் 11th படிக்கும்போது ஒரு பர்த்டேல கார்கோஸ் பேண்ட் எங்கள் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு நான் தான் போட்டேன். எல்லாரும் எங்கடா வாங்கி அந்த பேண்ட்டு நிறைய பாக்கெட் இருக்குடா கார்கோஸ் பாலாஜி அன்றைக்கி என் ஸ்கூலில் என் பேர் அசம்பிளியில் நின்று பாட்டெலாம் பாடி வெரி நைஸ் ட்ரெஸ் அப்படின்லாம் சொல்லி எல்லா மிஸ்ஸுமே சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு பர்த்டே உங்களுக்கு இருக்குல்ல. இப்போ ஸ்கூல் படிக்கும்போது எதுவுமே தெரியாத ஒரு வயசுலேயே சீன் போடுறதுலாம் என்ன நம்மளுக்கு இப்போ தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் செம்மையாக தெரியும். 2வது படிக்கிற பையனை சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு செம்மையாக சீன் போடுறான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பசங்க இல்லை. நம்ம படிக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி தெரியாத டைம்லேயே நம்மளுக்கு அப்படி இருக்குமே எல்லா விவரமும் தெரிஞ்சு பர்த்டே அன்றைக்கி நம்ம கெத்த காட்டலாம், எல்லாரையும் போய் பசங்களுக்குலாம் ஸ்வீட்டு கொடுக்கலாம், ட்ரீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி மாறும்போது ஒரு காலேஜோட ரூல் நம்பர் 76 என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து எங்கள் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்த்டே செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷன், இன்ஃபேக்ட் செலிப்ரேஷன் நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல் நம்பர் 17 இருக்கு. என்னடா பேசுனீங்க வளர்ற ஊஆர்யூ அப்படின்றீங்களா? நான் தான் பாலாஜி, வளர்றது தான் என் வேலை. 92.7 பிகஃபும் இது டேக் இட் ஈஸி. அந்த வளர்றதுக்கே பவர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தாக்க வந்து உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர். சாயங்காலத்துலேருந்து எதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா நேற்றுக்கு மத்தியானத்துலேருந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லலாம் ஒரு ஃபோட்டோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா வந்து காலேஜ் சென்னையில் ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் பேரை கூட நான் சொல்லிடுவேன். ஆனால் அது உண்மையாக பொய்யா அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால தான் பேர் சொல்ல முடியல. ஆனால் இதில் இருக்கிற முக்கால்வாசி ரூல்ஸ் நிறையா இன்ஜினியரிங் காலேஜில் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ். எங்கள் காலேஜில் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 25 ரூல்ஸை ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சிருக்காங்க. அதை ஃபோட்டோ எடுத்து தான் இன்றைக்கி எல்லாரும் ஐயோ இப்படி இல்லாமா அப்படின்றாங்க. ஆனால் இதில் ஆச்சரியமே கிடையாது. 20 வருஷமாக இன்ஜினியரிங் காலேஜில் அப்படி தான் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல, பொண்ணுங்க வந்து அனார்கலி, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஏதோ ஒரு மாடல் இருக்கே அனார்கலி பட்டியாலா இதெல்லாம் போடக்கூடாது, லெகின்ஸ் போடக்கூடாது, ஜீன்ஸ் போடக்கூடாது, ஷார்ட் குர்த்தா போடக்கூடாது, லாங் குர்த்தாவும் அது இது போடல, லாங் குர்த்தா வண்டி போட்டுக்கலாம். என்ன காலேஜ் கொஞ்சம் லிபரலாக இருக்காங்க போல இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லூஸ் ஹேர் விடக்கூடாது, முடியெல்லாம் விரிச்சு போட்டு அப்படிலாம் இல்லைங்க தலை குளிச்சேன் அப்படின்னா கூட அவங்களே வந்து இல்லை எண்ணெய் தடவி விட்றேன் நானே சொல்லி எண்ணெய் தடவி விட்டு பின்னி விட்டுருவாங்க. ஸோ லூஸ் ஹேர் விடக்கூடாதுன்ற மாதிரி ரூல்ஸுக்கு அப்புறம் ரொம்ப ஷாக்கிங்கான இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடாதான் காலேஜில். என்னது இது செம்ம கொடுமையாக இருக்குல்ல. ஸ்கூல்லேயே வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எப்படி பண்ணுவோம், ஆனால் காலேஜில் ஏன் பண்ணக்கூடாது? பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் என்ன ஆகும், என்ன சமுதாய கெடுதல்லாம் ஆகும். சரி பசங்களுக்கு இந்த ரூல் போட்டு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்ற பேரில் குடிச்சிட்டுலாம் கும்மால் அடிக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு, உங்கள் உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பொண்ணுங்க பர்த்டே என்ன யார் என்ன எப்போ கே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிட்டு அது கேட்டு. அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து இது நியூ இயர்லாம் செலிப்ரேட் பர்த்டேவே கிடையாது, அப்புறம் என்ன நியூ இயர் செலிப்ரேஷன். அப்புறம் அதனால எந்த ஃபங்க்ஷனும் காலேஜில் செலிப்ரேட் பண்ணக்கூடாது. செலிப்ரேட்லாம் பண்ண தேவையில்லை. அட்லீஸ்ட் நான் சாக்லேட்டாவது எடுத்துன்னு போயிட்டு காஃபி பைட்டாவது என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொடுக்குறேன் அப்படின்னா அது கூட கொடுக்கூடாது. சாக்லேட்டு, ஸ்வீட்டு, கேக்கு இது எதுவுமே காலேஜ் உள்ள நீங்கள் எடுத்துன்னு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கூடாது. ஏன்னா ஷேர் பண்ணி இது மாதிரி பழகிட்டு காலேஜில் எல்லாம் கற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நல்லவங்களாயிடுவீங்க போல இது. அதனால் அதெல்லாம் கேன்சல்னு சொல்லிட்டு ரூல்ஸாக நிஜமாலே தமிழ்நாடு காலேஜா இல்லை தாலிபான் காலேஜான்ற மாதிரி கிட்டத்தட்ட 22 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. கன்றாவியாக இருக்கிறதெல்லாம் ஒட்டி தான் நம்ம படிக்க போகிறோம். எல்லாத்தையும் படித்தோம் அப்படின்னா காலேஜ் பேர் சொல்கிற போய் அடிச்சுட்டு வந்துடுவேன்றீங்க நீங்கள். அதனால் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். வெறும் கொஞ்சமாக நாராசமாக இருக்கிற ரூல்ஸ் ஒட்டி சொல்லிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது இதில். நீங்கள் கேட்டுங்கிறது டேக் டி சி வித் மீ பாலாஜி ஆஃப் த வைத்தறிச்சல் ரொம்ப வருஷமாக தமிழ்நாடு மக்கள் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு 15 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னா இது வந்து 15வது இடத்துல இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலேஜ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒண்டிய பையனுக்கு சீட்டு கிடச்சிது அப்படின்ற அளவுக்கு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அங்கே படிக்கிற பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ரூல்ஸ்னு ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் அந்த ஒன்று ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா வந்து காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக கன்னியாஸ்திரி ஆயிடலாம், இல்லைனா எங்கேயாவது போயிட்டு நான் இங்கே இருந்ததுக்கு ஆப்கானிஸ்தான்லேயே போய் இருந்துப்பேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வேலைக்கு ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற கன்றாவி ரூல்ஸை நோட்டீஸ் போர்டில் ஒட்டி அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு அதை வந்து 2 நாளாக வந்து ஊர் உலகமே என்னது காலேஜெலாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நேற்றுக்கு தான் வந்து தெரிஞ்ச மாதிரி இது நடக்கிறது ஒரு 20 வருஷமாக தான் எல்லா காலேஜிலும் நடந்துனுது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோனால 2 நாள் பேசுறதுக்கு ஒரு விஷயமா காய்ச்சதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சாயங்காலத்துலேயும் பேசினுக்கிறோம். அண்ட் இந்த ரூல்ஸ் 22 ரூல்ஸ் அந்த பேப்பரில் இருக்குது. இது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. நிஜமாலே ஒரு 15-20 வருஷமாக நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது. கன்றாவி ரூல்ஸில் அடுத்த கட்ட ரூல்ஸில் என்ன அப்படின்னா ஒரு காலேஜில் ஒரு பையன் பொண்ணெலாம் போய் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பசங்க போய் படிக்கிறாங்க. என் காலேஜ் நான் எங்கே வேணாலும் போய் உட்காருவேன் ஜாலி. இங்கே என் காலேஜ் படிக்கட்டு பார்த்தியா, இங்கே தான் நாங்கள் அந்த காலத்தில் உட்காந்துன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம காலேஜுக்கு போனால் கூட நம்மளுக்கு நிறைய ஞாபகம்லாம் இருக்குல்ல. ஆனால் இந்த காலேஜோட என்ன தெரியுமா ரூல் நம்பர் 16 வந்து நோ லாய்ட்ரிங் இன் த காரிடார் அன்னெசரிலி அப்படின்னு சொல்லிட்டு ரூல் நம்பர் 14. அதாவது என்ன அப்படின்னா காலேஜில் இடம் இருக்குல்ல அந்த காரிடார்னா நம்ம அங்கே நின்று பேசுவோம், அப்படியே உட்காருவோம், அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா டே என்னடா நீ கிளாஸில் அப்படிலாம் அதை கேட்பலாம். அந்த மாதிரிலாம் பண்ணினா வாயிலே இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபைன் இருக்குது. காசாக ஃபைன் கட்டணும். 2-3 வாட்டிக்கு மேலே கட்டிங்கன்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு அசிங்கமாக திட்டி பெரிய அமௌண்ட்டாக ஃபைன் கேட்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா வந்து ஜாபா குத்தி அமுச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த காரிடாரில் போகக்கூடாது. அவசரமாக வந்து கீழே போகணும், யாரோ வெயிட் பண்ணிருக்காங்க, இல்லை ஒரு ரெக்கார்டை சப்மிட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஷுட் ஃபாலோ அலாட்டட் ஸ்டேர் கேஸ் அண்ட் ஃபுட்பாத் தான். வேற ஒரு ஃபுட்பாத்தில் போயிட்டீங்க இல்லை படிக்கட்டில் போயிட்டீங்கன்னா ஃபைன். இதை தாண்டி ஒரு இது என்னன்னா இப்போ வந்து நம்மளுக்குலாம் வந்து இப்போ புக் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து கிளாஸில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு ஸ்கூல்லேயே மிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஷுட் நாட் என்டர் அதர் கிளாஸஸ் டியூரிங் அவர்ஸ் ஃபார் பாரோயிங் புக்ஸ், லேப் கோட்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ்.
ஒரு பையனும் இன்னொரு பையனும் அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்களுக்கு தேவையில்லாத இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறது இது ஷேர் பண்ணுறது அப்படிலாம் எந்த காலேஜுமே அலோவ் பண்ணலாம் போல இருக்குது. நாளைக்கே இப்படிலாம் பண்ணி இவங்க நிஜமாலே நல்லவங்களாகி வெளில போனாங்க, ஐயோ இன்ஜினியரிங் காலேஜில் ஓடி சேர்க்கக்கூடாதா கெட்டவங்களாயிடுவாங்க அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாங்கல்ல. அதனால வந்து இந்த மாதிரி பக்கத்து கிளாஸில் போயிட்டு அது வாங்குறதெல்லாம் பண்ணவே கூடாது. யாரும் ஷேர் பண்ணக்கூடாது. லேப் கோட்டு கூட இவங்களே கடை வச்சு விற்பாங்க. அது வந்து ஒரு 500 கோட்டு 5500 விற்பாங்க. இதை தவிர கொடுமையான ரூல்ஸ். நிஜமாலே இது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்க வேண்டிய காலேஜ் தான் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயிட்டிங். இது 92.7 பிக் எஃப்எம்ல சமகடுப்பில் பேசுகிற பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெட்டி டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர். ஒரு பொண்ணு வந்து ஹேர் கலர் பண்ணக்கூடாது அங்கிள். திடீர்னு வந்து இளம் பித்தம் திடீர்னு முடி நரைச்சிடுச்சு, அது என்ன பண்ண முடியும்? காலேஜில் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பண்ணாமல் என் வீட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை பரவாயில்ல காலேஜில் எப்படி கண்டுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விடுவோம். அப்போ நம்ம அம்மாவும் போய் சொல்கிறாங்க, காலேஜ்லேயும் பைத்தியம் மாதிரி பேசுகிறாங்க. அந்த குழந்தைக்கு யார் தான் கரெக்டாக சொல்லுவா? என்ன பண்ணுவோம்? எதுக்கடி அடறீங்களா? முடிஞ்சு போச்சு பேசி மியூசிக் வர நினைச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்து போகலாம். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற நம்ம ஒன்று வீட்டு சித்தப்பாவோட 2வது பொண்ணு வந்து சென்னையில் படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து அடிக்கடி அந்த பொண்ணை வந்து பார்க்க முடியாது. ஆனால் ஒரு கார்டியனா, லோக்கல் கார்டியனா, ஒரு பெரியப்பாவா, ஒரு மாமாவா, ஒரு சித்தப்பாவா, ஒரு அத்தையா வந்து அந்த குழந்தைய நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த காலேஜில் போய் பார்க்கணும், ஹாஸ்டலில் போய் பார்க்கணும் அப்படின்னா அப்படி தானே இருக்கும். நீங்களும் கூட பார்த்துருப்பீங்களா அங்கிள்? யாராவது சொந்தக்கார பொண்ணுலாம் இருந்தேன்னா வா வீட்டிலேருந்து எதாவது போய் நேற்றுன்னு போகலான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம்ல. ஆனால் இந்த காலேஜில் படிக்கிற குழந்தைங்களாம் ஹாஸ்டலில் இருந்தது அப்படின்னா லோக்கல் கார்டியன் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள ஹாஸ்டலுக்கு வரும்போதே நாயை விட்டு அடிச்சு துரத்தி அனுப்பிச்சிருவாங்க. எங்கடா அந்த பட்டன்? 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிசி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க சாயங்காலத்துலேருந்து சென்னையில் ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜில் எங்கள் காலேஜில் படிக்கிற பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 22 ரூல்ஸை வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டிருக்காங்க. அந்த நோட்டீஸ் போர்டு யாரோ ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டாங்க. இது நிஜமாலே அந்த காலேஜில் ஓட்டின நோட்டீஸ் போர்டு ரூல்ஸ் தானா எனக்கு தெரியாது. அதனால தான் பேரை சொல்ல, இல்லைனா பேர் கூட சொல்லியிருப்பேன். ஃபோட்டோ உண்மையா இல்லையா அப்படின்றது மட்டும் தான் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ரூல்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இருக்குது அப்படின்றது தான் கொடுமையான விஷயம். அப்படின்னால தான் இதை பற்றி பேசினோம். ரொம்ப கேவலமான ரூல்ஸ் அங்கிள். அதாவது காலேஜ் நடத்துகிறவங்கலாம் நான் வந்து 1922 தான் பிறந்திருக்கேன் அப்படின்றத பயங்கர ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி ரூல்ஸ். உலகெல்லாம் ரொம்ப தாண்டி போயிடுச்சு. காலேஜ்லேயே பசங்களாம் பொண்ணுங்களாம் வச்சு சரக்கு பார்ட்டி நடத்துங்க அப்படின்றதெல்லாம் நம்மளோட எதிர்பார்ப்பு கிடையாது. காலேஜ் பசங்க பொண்ணுங்களாம் அது கேட்கல. ஆனால் நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், காலேஜில் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு கன்றாவியான விஷயம். ஸ்கூல்லேயே பண்ணலாம், ஏன் காலேஜில் பண்ணக்கூடாது? நீங்கள் அதே அடுத்த ரூல் என்ன அப்படின்னா வந்து கார்டியன்ஸ் ஆர் நாட் அலவுடு. ஹாஸ்டலில் வந்து கார்டியன் வந்து பார்க்கக்கூடாது. இன்னும் கார்டியன் இப்போ ஒரு பெரியப்பா ஊர்லேருந்து வந்து பார்த்தாருன்னா என்ன தப்பு? ஏன் அது அலவுடு கிடையாது அப்படின்றதுக்கான காரணம் கிடையாது. அடுத்த ரூல்ஸ் பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற நாளில் இது பாசிபிளா அப்படின்னு சொல்லி எப்படி அந்த காலேஜில் அதை வச்சிருக்காங்க? என்ன தெரியுமா ரூல்ஸ்? ஷுட் நாட் ஹேவ் அக்கௌண்ட் இன் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் அதர் ரிலேட்டட் டைப்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட். நீங்கள் யாராலும் வச்சுக்க முடியாது. அந்த ரூல்ஸ் போட்டு இருக்கிற அந்த சாரே வந்து என்னென்னு பார்த்தா ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாரு. வச்சுருந்து ஐ மேம் ஐ எம் ஒன்லி ஃபிசிக்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூட் போடணும். ஆனால் எப்படி ஒரு காலேஜ் படிக்கிற பையனோ பொண்ணோ வாட்ஸ்அப்பில் இருக்காது, ஃபேஸ்புக்கில் என்ன எப்படி அவங்க ஸ்டாப் பண்ண முடியும்? ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க ஃபோனோட மெசேஜெல்லாம் போய் படிப்பாங்களாம். ஏய் என்ன காட்டு, அந்த பொண்ணு உனக்கு என்ன அமைச்சிருக்கு, என்னது 3 வாட்டி லோல் போட்டிருக்கு, அப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு காலேஜாக என்னது இது பைத்தியங்க. இவ்வளோ ரூல்ஸையும் ஒரு பையன் பொண்ணாலும் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியும்? இதோட கொடுமையான கடைசியாக அந்த காலேஜ் எல்லாமே ரொம்ப பர்டிகுலராக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு பையன் பொண்ணு பேசிக்கூடாது. அதுதான் வந்து கடைசியாக 23வது ரூல் தரமா. இது 22வது ரூல். ஷுட் நாட் டாக் டு பாய் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த பாய் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அந்த பாய் நிம்பல்கி நம்பல் கொடுத்தான்னு அவர் கிடையாது. பசங்க இருக்காங்களே கூட அந்த பசங்களாம் பேசவே கூடாதான். யார் அவனுங்க அப்படின்னு பார்த்தாக்கா அவனுங்களாம் தீவிரவாதி அல்கொய்தா அவனுங்களாம். அதனால தான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த ரூல்ஸ் தான் லாஸ்ட் ரூல்ஸ். அதை பற்றி நீட்டி மொழிக்கு பேசி இன்னும் கொஞ்சம் கோவம் பொங்குதான். ரட்சகன் படத்தில் வர சிவகுமார் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நேரத்தில் கோப்பலாம். நீ கேட்டு 92.7 எஃப்எம்ல டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெட்டி டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர். ஓகே, முடி அப்படியே காற்றுல அலை பாஞ்சு காதில் பார்த்தா ஒரு ஜிமிக்கி அப்படியே அது குலுங்கணும். அப்படியே அந்த ஜிமிக்கி அப்படியே குலுங்கும்போது ஒரு பட்டியாலா அனார்கலி ட்ரெஸ்ஸில் அங்கே ஒரு பொண்ணு வந்தா பிடிச்சி போடுறா ஒரு 3000 ரூபா ஃபைன் அப்படின்னு காலேஜில் போட்டுருவாங்க. நான் ஏதோ காதலன் படத்தையோ இல்லை முதல்வன் படத்தில் அர்ஜுன் பேசுறதையோ பார்த்து பேசுகிறேன் நீங்கள் ஆரம்பத்தில் நினச்சிங்கன்னா 92.7 மிக போல பாலாஜியோட டிகிரிசி கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து எதை பற்றி பேசினுக்கிறோம் அப்படின்னா சென்னையில் ஒரு ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜில் இதெல்லாம் தான் நீங்கள் எங்கள் காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணாக இருந்தால் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 22 ரூல்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டி அது ஃபேஸ்புக்கில் யாரோ ஃபோட்டோ எடுத்து போட்டு ஊரே ஐயா அப்படின்ற மாதிரி பேசினுக்கிற மாதிரி பரபரப்பாக இருக்கும்போது அந்த ரூல்ஸை பற்றி தான் பேசினுக்கிறோம். ஸோ அந்த காலேஜோட ரூல்ஸ் படி முடியை நீட்டி அப்படியே பயங்கரமாக விரிச்சு போட்டு தலை குளிச்ச மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னா கூட உங்களுக்கு பேன் பார்த்து அவங்களே பின்னி விட்டுருவாங்க. அது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பட்டியாலா ட்ரெஸ் போட்டால் ஐயோ பட்டியாலெல்லாம் எப்போ காலேஜுக்கு அப்படின்னு சொன்னால் அது போடக்கூடாது, ரிஜெக்டட். அப்போ ஜீன்ஸ் போட்டு ஏதாவது கம்ஃபர்டபுளாக போனால் ஜீன்ஸ் ஐயோ என்ன ஜீன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இது பிடிங்கி வச்சுருவாங்க. அப்படி இல்லை லெகின்ஸ் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது, அதுதான் விலை கம்மியாக இருக்குது, 300 ரூபாய்க்கு 3 கிடைக்குது அப்படின்ற மாதிரி அதை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அதுவும் நீங்கள் போட முடியாது. ஷார்ட் குர்த்தா போட முடியாது. வேறு என்ன துப்பட்டா வந்து உங்கள் ஸ்டைலுக்குலாம் போட முடியாது. காலேஜே உங்களை மூஞ்சிலாம் ஃபுல்லாக மூடி அப்படியே இறுக்கி 3 முடிச்சு போட்டு இது எப்போ நீங்கள் கழட்டுவீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி தான் ட்ரெஸ் பண்ணி ஒரு பொண்ணு காலேஜுக்கு போக முடியும்.
இது எல்லாத்துக்கும் பேஸான ஒரு ரூல் இருக்குது. அதான் ரூல் நம்பர் 22. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு அந்த காலேஜ்லேயோ அந்த கிளாஸ்லேயோ இல்லை அவன் பக்கத்துலலாம் கண்டிப்பாக உட்கார வைக்க மாட்டாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பையன் அவன் கிளாஸ் பையனாக இருந்தாலுமே பேசவே கூடாது. ஹாய் சொன்னால் கூட அந்த பொண்ணு வந்து அதுதான் பொக்குன்னு வாயிலே குத்தி 25,000 ஃபைன் கட்டுன்றான். பசங்க பொண்ணு கூட பேசக்கூடாது, பொண்ணுங்க பசங்க கூட பேசக்கூடாது அப்படின்றது தான் அந்த காலேஜோட பேஸ் ரூல். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அதில் எந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மீதி 21 ரூல். பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பசங்களும் பொண்ணுங்களும் பேசிடுவாங்கன்றது தான். எவ்வளோ ஒரு கன்றாவியான ரூல் இது. இதில் எப்படி நியாயம் இருக்க முடியும்? நாளைக்கு அந்த பையனோ பொண்ணோ வெளி உலகத்துக்கு வந்து அந்த பையன் என்ன வந்து தனியாக ஆம்பளைங்களே இருக்கிற ஒரு தீவிலியாக வந்து வாழ போகிறான். அவனோட உயர் அதிகாரி ஒரு பொண்ணாக இருக்கலாம். நான் வேலை செஞ்சு ஒரு 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்தில் நிறைய என் கூட வேலை செய்கிற பசங்களே, இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வர பசங்களுக்குலாம் ஒரு ஹெட்டு வந்து ஒரு உமனாக இருந்தது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மென்டாலிட்டி நிறைய பசங்கிட்ட இருந்திருக்கு. இது வந்து அவங்களுக்கு இன்றைக்கி நேற்றுக்கு வந்ததெல்லாம் கிடையாது. படித்த ஸ்கூல் காலேஜில் அங்கே நடந்துக்கிட்ட விஷயத்துலேருந்து வந்த ரூல் தான். ஒரு பொண்ணு ஹெட்டாக இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மென்டாலிட்டி. ஒரு பையனால் ஒரு பொண்ணு கூட சகஜமாக தைரியமாக தயக்கெல்லாம் பேச முடியல. பொண்ணுங்களை பார்த்தா கூச்சமாக இருக்குது. நம்ம கூட பேசாத பொண்ணுங்கள்லாம் கெட்ட பொண்ணுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பையன் பேசுகிறான்னா அந்த பையனை பார்த்து பொறாமல், ஐயோ நம்மளுக்கு பேச வரலையேன்ற தாழ்வு மனப்பான்மை, இவ்வளோ ஃபீலிங் டெவலப் பண்ணுற இடம் இது அப்படின்னு பார்த்தாக்கா அந்த இன்ஜினியரிங் காலேஜ். எனக்கு செம்ம கடுப்பாச்சு. அதாவது ஒரு காலேஜில் இருந்தது, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு காலேஜ் தான் பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது, பேசினா மிகப்பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஃபேமஸ், பயங்கர ஃபேமஸ், ரொம்ப வருஷமாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது ஒரு காலேஜில் மட்டும் இருக்கிற விஷயமே கிடையாது. மற்ற காலேஜ்லாம் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்களோ இல்லையோ இந்த மாதிரி கன்றாவி ரூல்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்களே. யாருக்கு இப்படி ரூல்ஸ் வைக்கணும்? நாளைக்கு அந்த பொண்ணும் அதே மாதிரி தானே வெளி உலகத்தில் போனால் எல்லாமலும் ஐயோ நம்ம பசங்கிட்ட எல்லாம் கையெல்லாம் நடுங்கி போய்டும்ல. அது அந்த பொண்ணு என்ன வெளி உலகத்தில் போயிட்டு என்ன சினேகிரிய படத்தில் நடிக்க போகுது, எல்லாமே பொண்ணுங்களாக இருக்கிறது, எல்லாம் நம்மளாம் இருக்கோம்ல. சரி, இன்னும் கொஞ்சம் கடுப்பு இருக்கு அங்கிள். இப்போயே பேசினா ஐயோ மியூசிக் வர நின்று போச்சு அப்படின்னா நிறைய பேசிட்டு அர்த்தம். நீங்கள் கேட்டுனுங்கிறது பேசினேங்கிற பாலாஜியோட டேக்டிசி டொண்ட எல்லாத்தையும் அப்படி எடுக்க முடியாதுல்ல. பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொண்ணு வண்டி டிஜன் சோப்ஸ் அண்ட் பவுடர். எவ்வளோ எமோஷனாக இருந்தாலும் இதை நான் மறக்கவே கூடாது. நான் இன்ஜினியரிங் காலேஜே போனதே கிடையாது, நான் இன்ஜினியரிங் காலேஜில் படித்ததே கிடையாது அப்படின்றதுல வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வருத்தம் இருந்தது. ஐயோ நம்மளும் இன்ஜினியர் இருக்கலாமே அப்படின்றலாம் ரொம்ப ஏக்கமாலாம் இருந்தது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் வந்து வேறு வழியே இல்லை. 12th ஃபெயில் ஆனால் எப்படி இன்ஜினியரிங் கிடைக்கும்? திருப்பி அட்டம்ப்ட்டில் பாஸ் ஆனாலும் நல்ல மார்க் இருந்தாலும் கிடச்சிருக்கும். ஜஸ்ட் பார்டர் பாஸ் அப்படின்றனால சேர முடியல. கூட படித்த பசங்களாம் இன்ஜினியரிங் போயிட்டாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது வேலைகளை கிடைக்காதா அப்படின்னும் போது திடீர்னு ரேடியோவில் பேசுகிற வேலை கிடைச்சதுக்கப்புறம் அப்பா ஜாலி, நல்ல வேலை நம்ம இன்ஜினியர் படிக்கலன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் போக போக இன்ஜினியரிங் காலேஜ் போய் நிறைய காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் போயிட்டு அந்த பசங்களோட இருக்கும்போது நல்ல வேலை நம்ம வாழ்க்கையில் ஒரு 4 வருஷம் நம்ம தாலிபான் தீவிரவாதிகள்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம திருப்தி, சந்தோஷம். 92.7 பிஎஃப்எம்ல பாலாஜியோட டேக்டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டுனுக்கும் போது என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே இந்த டேக்டிசி ஷோவில் ஒவ்வொரு வாட்டி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி ஏதாவது ஒன்று பேச வரும்போது ரொம்ப கஷ்டத்தோடு தான் பேசுவேன். ஏன்னா அந்த பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காலேஜில் 4 வருஷம் படித்து முடிக்கிறாங்க. அவங்க படிக்கிற ரொம்ப சில காலேஜ் நல்ல காலேஜ் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் காலேஜ் என்ன அப்படின்னா, காலேஜ் அப்படின்னு ஒரு ஜெயில். காலங்காத்தால நினச்சி பாருங்க அங்கிள், 4 வருஷத்துக்கு காலைல 5:30 மணிக்கு எழுந்து பஸ் ஸ்டாப்பில் போய் 6 மணிக்கு நின்று, அதுவும் காலேஜ் எங்கே இருக்குது, ஊர் கோடியில் இருக்குது, அந்த ஒரு 1.5 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி திருப்பி வந்து சாயங்காலம் அதே மாதிரி வந்து போன மாதிரி வீட்டுக்கு வரும்போது அதே நாள் அடுத்த நாள் ரொட்டீன் 5 நாளைக்கு இப்படி தான். இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஐயோ அந்த காலேஜுக்குள்ளே இருக்கிற ரூல்ஸு, அதை ஃபைனு, அது இதுன்னு சொல்லிட்டு சாவச்சிருவானுங்க ஒரு பையனை பிடிச்சி. இன்றைக்கி எதேச்சியாக ஒரு ஃபேஸ்புக்கில் இன்டர்நெட்லாம் ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு பெரிய காலேஜில் இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த ரூல்ஸ் 22 ரூல்ஸையும் ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணால் தான் அந்த காலேஜில் ஒழுங்கான பொண்ணாக படிக்க முடியும். அந்த ரூல்ஸ்லாம் நியாயமாக இருந்தால் கூட பரவாயில்ல. காலேஜ் பசங்களுக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், நல்ல விதமாக நீங்கள் வந்து இந்த காலேஜ் விட்டு வெளில போகணுங்கிறதுக்காக நாங்கள் இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்ற ஒரு பாயிண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தால் கூட பரவாயில்ல. 22 ரூல்ஸில் ஒரு ரூல்ஸ் கூட ஜஸ்டிஃபைடே கிடையாது. எல்லாமே கேவலமான ரூல்ஸ். பையன் பொண்ணு கூட பேசக்கூடாது, ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடாது, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடாது, பர்த்டேனா கூட காலேஜில் வந்து கேக் கொடுக்கக்கூடாது, சாக்லேட் கூட கொடுக்கக்கூடாது, பக்கத்து கிளாஸில் போய் புக்கு வாங்கக்கூடாது, லேப் கோட்டு கடன் வாங்கக்கூடாது, கார்டியன் யாராவது லோக்கலில் ஊரில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சகிச்சிக்க முடியாத எக்கச்சக்கமான ரூல்ஸை போட்டுடுறாங்க. எதுக்காக இந்த ரூல்ஸ்லாம்? இந்த ஓனர்லாம் போட்டு இந்த கரஸ்பாண்டன்ட்லாம் வந்து 1949 வருஷம் ஒன்று பார்த்துருந்தாங்க அப்படின்னா அதே தான் இப்போ 2015 நடக்கும். ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்கூடாதுன்றது தான் இதோட பாட்டம் லைனே. அவங்க பேசினா ஒழுக்கம் கெட்டுரும் அப்படின்ட்டு இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த பையனும் பொண்ணும் பேசாமல் இருப்பாங்களா? ரியலிஸ்டிக்காக இது பாசிபிளா? இன்றைக்கி இருக்கிற டைமில் ஒரு பையன் பொண்ணு பேசிக்காமல் இருக்க முடியுமா? இல்லை எதுக்கு தான் இருக்கணும்? எங்கே அந்த பட்டன்? சரி, பட்டன் நமக்கு தேவை, நானே கேட்குறேன், எதுக்கு ஒரு பையன் பொண்ணு பேசாமல் இருக்கணும்? இதே பையன் தான் நாளைக்கு பொண்ணு கூட பேசி எந்த ஒரு பரிச்சயம் இல்லை, அறிமுகமும் கிடையாதுன்றதுனால வெளி உலகத்துக்கு வந்து அவனால் ஒரு பொண்ணு ஹெட்டாக இருந்தால் தாங்க முடியல, கூட இருக்கிற சக ஊழியை கூட சேர்ந்து டீம் ஒர்க்காக வேலை செய்ய முடியறதில்ல. இதெல்லாம் இவன் ஃபஸ்ட்லேருந்து 25 வயசில் எப்படி கற்றுக்க முடியும்? சின்ன வயசுலேருந்து அந்த 5 விளையாது இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் விளையாதுனா காலேஜ் படிக்கும்போது கற்றுக்காது எப்படி வந்து வெளில வேலைக்கு வரும்போது யார் கற்றுக் கொடுப்பா அவனுக்கு? ஒரு ரூல்ஸ் வைக்கலாம், மானிட்டர் பண்ணலாம், கைட்லைன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு பசங்களுக்கு 18 வயசுலாம் ஆகும்போது ஓட்டே போட முடியும்லாம் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயம்லாம் அவங்களே விட்டு ட்ரையல் நிறைய தப்பில் கற்றுக்கிறது தானே கரெக்டாக இருக்கும். யாருக்காக பேசிட்டுங்கிறதுலாம் எனக்கும் தெரில. நீங்கள் கேட்பீங்க, நீங்களும் உச்சி கொட்டு அதே காலேஜில் தான் நம்ம வீட்டு பசங்களும் படிப்பாங்க. ஆனால் இந்த காலேஜ் ஓனர்லாம் தயவுசெய்து ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுங்க. உங்களுக்கு பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களை கரஸ்பாண்டன்ட் ஆகுங்க, அவங்கள ரூல்ஸ் போட சொல்லுங்கள். உங்களோட அந்த பழைய பஞ்சாங்கத்தையே இன்னி வரைக்கும் ரூல்ஸாக போட்டிங்கன்னா
செம்ம இரிட்டேட்டிங் தான். மனித உரிமை மீறல் தான் இதெல்லாம். ஆக்சுவலாக முக்கால்வாசி இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கிறதுலாம் மனித உரிமை மீறல். ஆனால் எல்லா காலேஜ் ஓனருமே அந்த கமிஷன்லேயே ஹெட்டாக போஸ்ட்டில் உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கு எதிராக யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது, பண்ணதும் கிடையாது. என்ன ஏதாவது ரொம்ப அசம்பாவிதம் பெரிய ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஒரு வாரம் அதை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு மறந்து போயிடும். ரேடியோவில் புலம்புறதை தவிர, இதை கேட்கறத தவிர, பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட புலம்புறத தவிர நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியும். பாவம் அந்த பசங்களாம் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதுக்கு நிஜமாலே 3 வருஷம் அந்த பையனை ஆப்கானிஸ்தானில் ராணுவ டியூட்டிக்கு அமுச்சு விட்டுறலாம். திரும்பி வரும்போதும் பார்த்தா கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக தான் இருந்தேன். அங்கே இருக்கிற பெண் ராணுவ அதிகாரிகளை பேச விட்டாங்கன்னு அந்த பையன். நீங்கள் கேட்டுனுங்கிறது கடுப்பில் பேசுனுங்கிற பாலாஜியோட டேக் டிசி போன் இந்த கடுப்பு தொடர்டன் டுட்டமட்டன் டண்டமட்டன் டாக்கு டாக்கு டாக். நேத்தியோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 16,322வது வாட்டி இந்த முதல்வன் படத்தை பார்த்துருப்போம்ல. ஆனால் எல்லா வாட்டி பார்க்கும்போதும் அப்படியே ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. செம்மையாக இருந்தது இல்லை? நேற்றுக்கு மத்தியானம் என்ன பண்ணீங்க அப்படின்னு யாராவது 4 பேர் கேட்டிங்கன்னா 3 பேர் முதல்வன் படம் பார்த்தேன் அப்படின்வாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதாவது சூப்பர் சேலஞ்ச் ஏதோ பார்த்தீங்கன்னா 2 கண்ணும் கொழிஞ்சிடும். அப்படியே கரண்ட் வீட்டில் வேஸ்ட்டுன்ற அளவுக்கு ரொம்ப கட்ராவியாக இருக்கும். ஆனால் அந்த முதல்வன் படம் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீலிங்கில் அங்கிள் இப்போ வரைக்கும் ஐயோ இப்படிலாம் நடந்துன்னா ஒரு ஏக்கம் நம்மளை தூண்டுதல் ஆகுது இல்லை? அந்த ஏக்கம் தான் அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் வரும்ல. திடீர்னு அதை சொல்லுன்றீங்களா? நேற்றுக்கு பார்த்த படம் ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் நல்ல வேலை ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, டைரக்டர் சங்கர் முதல்வன், அதுக்கப்புறம் ஜென்டில்மேன், அதுக்கப்புறம் இந்தியன் படத்தெலாம் வந்து இந்த ஆன்லைன் ரிவ்யூலாம் இல்லாத போது எடுத்துட்டார். நல்ல வேலை. இப்போ இருந்தால் அதில் ஒரு 400 நொட்டை 4000 என்ன ரைமிங்காக எதாவது சொல்லுவாங்க. நான் அப்பலாம் சொல்ல மாட்டேன், பேசிக்கலி நம்ம டீசன்ட் கைன்றதுனால அதெல்லாம் சொல்லியிருப்பாங்கிறதுனால இட்ஸ் அ வெரி நைஸ். தட் டைம் இட் செல்ஃப் த ஃபிலிம்ஸ் அட் ஆல் மேட். இவரே பாம்பு வைப்பாரா, இவரே ரிவ்யூ பண்ணுவாரா, இவரே ரிவ்யூ பண்ணுறவங்களையும் கலாய்ப்பாரான்றதிங்க. நம்ம வந்து மொக்கப்படத்து தான் மொக்கையாக இருக்கணும். இப்போ முதல்வன் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், ஒன்று தான் காமெடியாக சொன்னாலும் வந்து ஒரு 10 பேர் குடும்பம் எடுப்பாங்க. எங்கள் அம்மாவே வந்து இருப்பாங்க, முதல்வன் படம் நல்லா இல்லையா, அப்போ என்ன வேறு எது நல்லா இருக்கு உனக்கு அப்படின்னுவாங்க. இப்போ எதுக்காக இது இப்போ சொன்னேன் அப்படின்னா வந்து சத்தியமாக எதுக்காகவுமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில் வேறு என்ன பண்ண முடியும்? டிவி தானே பார்த்துருப்போம், அதை தானே உங்ககிட்ட வந்து சொல்லலாம். அதனால தான் அப்படியே சொல்லிட்டேன். ஏன்னா நார்மலாக ஞாயிற்றுக்கிழமையில் நம்மளுக்கு இருக்கிற வாழ்நாளிலே பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக காலங்காத்தால கிளம்பி வெளிலலாம் சுற்றிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா, அப்படி இல்லைனா வீட்லேயே படுத்து தூங்கலாமான்னு. எல்லா வாட்டியும் 10ல் 9 வாட்டி வீட்லேயே படுத்து தூங்கலாமான்ற ஆப்ஷன் வின் பண்ணி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஏதோ சனிக்கிழமை ஃபுல்லாக பார்ட்டி பண்ணி பாடி பெப்பி யோயோ நம்பர்லாம் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஒரு 3 மணி 4 மணிக்கு தூங்குறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தூங்கினா பரவாயில்ல. நம்ம சனிக்கிழமையும் ஓகே தான் இருந்திருப்போம். ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. மிஞ்சி போனால் மால்லாம் போனால் இப்போ காணும் பொங்கலுக்கு மெரினா பீச் போகிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா மால்லையும் என்ன கூட்டணும். ஐயோ ஒரு கடையில் ஒன்று எடுக்கும்போது பார்த்தா 3 கை என் உள்ளே அப்படியே பிடிச்சி இந்த துண்டு கீழே பேரம் பேசுவாங்க. அது ஏன்னா அந்த 3 பேர் அதை ஆல்ரெடி எடுத்துருக்காங்க. மால் போகவும் கடுப்பி ஆயிடுச்சு, பயங்கர போர் அடிக்க ஆயிடுச்சு. வேறு எங்கே தான் போகிறது? அடுத்த சண்டேக்கு தான் எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் சேர்ந்து நாகலாபுரம் மலையில் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்குமா அங்கிள்? கேள்விப்பட்டதில் 3 வாரமாக ஒரு பையன் கூட்டு போகிறேன்னு பஞ்சுமிட்டாய் ஃப்ரெண்டு ஏமாத்தினே இருக்கான். இதுக்கு கூட்டினே போல வர சண்டே அன்றைக்கி அந்த ட்ரெக்கிங் நல்லா தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஒரு வாழை பிளான் பண்ணிக்கோங்க. வாய் அப்படி ஆகுது அப்படின்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். நீ கேட்டுங்கிறது பச்சனிக்கிற பாலாஜியோட டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் சாம்பார் இல்லை பசியில் வருது மற்றும் பொன்வண்டி டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் தொடர்ந்து டாய். சாதா டிவி, எல்இடி டிவி, எல்சிடி டிவி வந்து ஸ்மார்ட் டிவியாக மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு டெக்னாலஜி வந்திருக்காமே அங்கிள். சின்னதாக அந்த இது மாதிரி இருக்கும், மோடம் மாதிரி, இந்த யூஎஸ்பி மாதிரி. அதை வந்து டிவியில் சொல்லிட்டா அதுலேயே யூடியூப் இன்டர்நெட்லாம் வந்து ஜமக்க ஜப்பான்னு ஜாலியாக பாட்டெலாம் கேட்கலாமா, படம்லாம் பார்க்கலாமா. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு பேர் கூட எனக்கு ஒழுங்காக தெரில. டாங்கிள் டூங்கிள் அப்படின்னு எதை சொல்கிறாங்க. அது என்ன வந்துருமா அங்கிள்? இப்போ நம்ம ஃபோனில் வந்து ஒரு பாட்டு போடுறோன்னு வச்சுக்கோங்க, த்ரூடி ஸ்க்ரீனில் பார்க்குறமே டிவியில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கலாம். அதுக்கு ஸ்மார்ட் டிவி வேணும், இன்டர்நெட்லாம் வேணும். அப்படிலாம் இல்லாமல் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா ஒரு 2000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு அப்பேரட்டஸ் இருக்கான், அதை வாங்கி டிவியில் சொருகிட்டா நம்ம என்ன லேப்டாப்பில் பார்க்குறோமோ அந்த ஃபோனில் பார்க்குறோமோ அதை டிவியில் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அதை வாங்கி வீட்டில் போடுங்களேன் அப்படின்னா 2 நாளாக அதோட பேர் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் எப்படி, அது வாங்கினா ரொம்ப வருஷம் உழைக்குமா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பஞ்சுமிட்டாய் நான் தேர்ந்துக்கலாம். என்னது பஞ்சுமிட்டாய்க்கு தெரியாதுன்றீங்களா? ஆமாங்களா, அவன் ஆல்ரெடி வந்து சுலபத்தவணையில் ஸ்மார்ட் டிவி வாங்கி வீட்டில் வச்சிட்டான். அதுக்கு ஒரு இஎம்ஐ, ஃபோனுக்கு ஒரு இஎம்ஐ, ஃபோனோட பேனல் கூட இஎம்ஐ தான். மாதம் 231 ரூபா. அதே மாதிரி 8 மாதம் கட்டினா அந்த இது முடிஞ்சிடும். அவன் வந்து ஒரு கடன் வாசி. எப்போவுமே அவன் சந்தோஷமாக இருந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அவன்கிட்ட 3 கிரெடிட் கார்டு இருக்குது, 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி கடன் வாங்கி வேறு தேய்ச்சி வச்சிருக்கான். எதுக்கு இது திடீர்னு சொல்லிட்டீங்களா? அந்த டாங்கிள் பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா பிக் எஃப்எம்க்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் என்னடா ரொம்ப நாள் ஆச்சு நான் சொல்லி பஞ்சுமிட்டாய் சொல்கிறான். 9025927997 ஃபேன்சி நம்பர் வாங்கி வச்சிருக்கோம். 9025927997 அப்படின்ற வாட்ஸ்அப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். இது கான்டெஸ்ட்லாம் கிடையாது. இது வாங்குடா, இது விலை கம்மி, இந்த கடையில் போய் வாங்கு, இல்லை இந்த வெப்சைட்டில் வாங்கு, இது வாங்கினா உங்கள் வீட்டு டிவியில் வந்து இன்டர்நெட் வரும் அப்படின்ற மாதிரி எதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. எனக்கே தெரியாதுரா அப்படின்றீங்களா ஆண்டி? நாளைக்கு கேட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் பையனை வச்சு வாங்கினு சொல்லிடுங்க. ஓகே, அப்போ வீட்லேயே நம்ம யூடியூப்லாம் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் எதாவது படம் பார்த்துக்கலாமே, யாரும் இல்லைனா நம்ம என்ன வேணாலும் பார்க்கலாமே. ஐயோ இதெல்லாம் பண்ணால் இந்தியாவில் பேன் பண்ணிடுவாங்கல்ல. சரி, இந்த பேனுக்கு முன்னாடி நான் இப்போ கிளம்பி போயிட்டு மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் உங்களை பார்க்குற வைக்கலாம். உங்களை நீ நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் உங்களை முஞ்சா பார்த்துக்கோங்க. At least see you next time. This is Bala saying tada, bye bye, good night, have a great night. Button.